கேப்டன் விஜயகாந்துடைய மரணம் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் உலுக்கியது. இந்த நிலையில காணாமல் தேடுகிறோம் கேப்டன் அவர்களை. 48வது நாளில் நினைவு நாளில் வெளியிட்ட கேப்டனின் முதல் நினைவு அஞ்சலி மனதை உலுக்கும் வீடியோ இணையதளத்துல தீயாக பரவி வருது. வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவா. விஜயகாந்தின் 48வது நினைவு நாளில் விஜயகாந்தின் வெளியிட்டாங்க. தேமுதிக தலைவர் பிரேமலதா மக்கள் மத்தியில் கேப்டன் என்ற பட்டத்தோடு என்றென்றும் மறக்க முடியாத ஒரு நபராக திகழ்ந்தவர் தான் விஜயகாந்த் அவர்கள். இவர் நடிகர், அரசியல்வாதி என்பதை தாண்டி ஒரு நல்ல மனிதர் என்றே சொல்லலாம். புரட்சி கலைஞர் என்று எல்லோராலும் அழைக்கப்பட்டார். தமிழ் மொழியை தவிர எந்த மொழி திரைப்படங்களிலும் நடிக்காத ஒரே நடிகர் என்றார் அது விஜயகாந்த் அவர்கள்தான். ஏழை உதவி கேட்டு வருபவர்கள் என அனைவரும் சமமாக பார்த்து அவர்களுக்கு உணவளித்து மகிழ்ந்தார். வளரும் கலைஞருக்கு வாய்ப்பளிக்கவும் உதவினார் விஜயகாந்த் அவர்கள். இப்படி பல உதவிகளை செய்தவர் தான் தேமுதிக என்ற கட்சியை துவங்கி அரசியலில் குதித்தார். கடந்த சில ஆண்டுகளாகவே விஜயகாந்த் அவர்கள் உடல்நலக் குறைவின் காரணமாக சினிமா மற்றும் அரசியல் என்ற விலகி இருந்தாங்க. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு விஜயகாந்த் அவர்கள் இருமல் சளி அதிகமாக இருக்கதால் மூச்சு விடுவதில் ரொம்பவே சிரமம் ஏற்பட்டு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டாங்க. கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா உடல் முன்னேற்றம் ஏற்பட்டு வீட்டுக்கு திரும்பினாங்க. பிறகு மீண்டும் விஜயகாந்த் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். ஆனால் அன்று நடந்தது சிகிச்சை பலனளிக்காமல் விஜயகாந்த் அவர்கள் காலமாகி போனார். அவருடைய மறைவு அவரின் குடும்பத்தை மட்டுமில்லாமல் தமிழக மக்களையும் அதிகமாக பாதித்திருந்தது. அவருக்கு மறைவுக்கு பல்வேறு அரசியல் பிரபலங்களும் திரைப்பிரபலங்களும் அஞ்சலி செலுத்தி வந்தாங்க. விஜயகாந்த் உடலுக்கு அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. பலருமே விஜயகாந்தின் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்ள முடியாதவர்கள் அவருடைய நினைவிடத்திற்கு வந்து அஞ்சலி செலுத்தி வந்தாங்க. இறப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு தேமுதிகவின் கட்சியின் தலைவராக பிரேமலதா பொறுப்பேற்றாங்க. தற்போது அவர்தான் கட்சி பணிகளை ரொம்ப தீவிரமாக கவனித்துட்டு வராங்க. இதனால் இவரை நந்தம்பாக்கத்தில் உள்ள மியாட் மருத்துவமனை அனுமதித்து சிகிச்சை அளித்து வந்தாங்க. நுரையீரல் பிரச்சனை இருந்ததால் தொடர்ந்து இவங்களுக்கு குணாஜி என்ற கெவின் டிஸ்கோ இசையில் இசைப்பிரியன் பாடல் வரிகளை ஜாக் அருணாச்சலம் பாடி தயாரித்து மக்கள் கோவிந்தராஜா, கர்நாடகாவை சார்ந்த ஜமால் உசேன் உலகம் முழுவதும் வெளியிட்டு நினைவிடத்தில் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் தொண்டர்கள் மத்தியில் பாடல் ஒளிபரப்பப்பட்டது. இதனால் அங்கே கூடியிருந்தவர்கள் அனைவருமே கனத்த இதயத்துடன் அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தாங்க. ரசிகர்கள் எல்லாமே அந்த பாடலை கேட்ட உடனே ரொம்பவே கண்கலங்கி விஜயகாந்தை நினைத்து உருகியிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த பாடல் கேட்கும் போதெல்லாம் விஜயகாந்துடைய நினைவுதான் வரும் என்று ரசிகர்கள் எல்லாமே அன்போடு விஜயகாந்தை காணாம் என்று இன்று இந்த பாடல் கேட்கும் போது விஜயகாந்தை காணவில்லையே அப்படின்னு கதறி அழுத வீடியோ சோசியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.